நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். திமுகவினருக்கு கப்பம் கட்டினால்தான் தமிழகத்தில் தொழில் நடத்த முடியும் என்ற எழுதப்படாத விதி இருக்கிறது என தமிழக பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில், பல்லாவரம் பம்மல் அருகே மாதம் 3 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு பம்மல் 5வது வார்டு திமுக மாவட்ட செயலாளர் அனிஷ்டன் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் குவாரி உரிமையாளர், ஓட்டுநர் மற்றும் அவரது மனைவியை தாக்கியுள்ளனர். திமுகவினரின் தொடரும் இந்த அராஜகம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கடந்த 4 வருடங்களில் 75 லட்சம் ரூபாய் வரை குவாரி உரிமையாளரிடமிருந்து இந்த திமுக வட்ட செயலாளர் வசூலித்திருப்பதாக தெரிகிறது. திமுகவினருக்கு கப்பம் கட்டினால்தான் தமிழகத்தில் தொழில் நடத்த முடியும் என்ற எழுதப்படாத விதி இருக்கிறது. விசாரணை வளையத்தில் இருந்து ஊழல்வாதிகளை காப்பாற்றும் மக்கள் வரிப்பணத்தில் சுப்ரீம் கோர்ட் வரை செல்லும் முதல்வர் ஸ்டாலின் தனது கட்சிக்காரர்களிடமிருந்து பொதுமக்களை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அனைத்து துறைகளிலும் ஊழல், கனிம வளங்கள் கொள்ளை, திமுக குறுநில மன்னர்களின் கட்டாய வசூல், யாருக்குமே பாதுகாப்பில்லாத சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என இருண்ட காலத்தில் தமிழகம் தள்ளாடுகிறது. ஆனால் இவை குறித்து எந்த கவலையும் இன்றி கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்று கூறியுள்ளார். டில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பிரதமர் மோடியை சந்திக்கிறார். அவருக்கு மாலை 4:10 மணி அளவில் சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டில்லி சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா ராகுலை சந்தித்து பேசினார். குடும்பத்துடன் இருப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டுள்ளதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேல்மணிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கோவை கமிஷனரிடம் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சுப்ரீம் கோர்ட்டின் செயல்பாடுகள் என்பது தலைமை நீதிபதியை மையப்படுத்தியதாக உள்ளது. இதில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என ஓய்வு பெறும் நீதிபதி அபய் ஸ்ரீனிவாஸ் ஓகா கூறியுள்ளார். தலைநகர் சென்னையில் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு கொட்டிய கனமழையால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டு விமான புறப்பாடு மற்றும் வருகை தாமதமானது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த சில நாட்களில் தொடங்குகிறது. அதே நேரத்தில் மே 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் மே 25, 26 தேதிகளில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதே நாட்களில் தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு மாணவர்களை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ப்பதற்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் டிரம்பின் உத்தரவுக்கு எதிராக பாஸ்டன் கோர்ட்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்ந்துள்ளது. டிரம்பின் புதிய உத்தரவால் ஹார்வர்டில் தற்போது பயின்று வரும் 6800 வெளிநாட்டு மாணவர்களுக்கு பாதிக்கும் சூழல் எழுந்துள்ளது. இவர்களில் இந்திய மாணவர்கள் 788 பேரும் அடக்கம். அமெரிக்காவில் விற்கப்படும் ஐபோன்கள் இந்தியாவிலோ அல்லது வேறு எந்த நாட்டிலோ தயாரித்தால் 25% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஜனநாயக நிலையற்ற தன்மை மற்றும் எல்லை தாண்டி அத்துமீறல் என வரலாறு கொண்ட பாகிஸ்தானில் நிலவிய ராணுவ ஆட்சியாளர்களை ஐரோப்பிய நாடுகள் ஆதரித்தன என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். டில்லியில் சட்டவிரோதமாக குடியேறி போலி ஆவணங்களை பயன்படுத்தி வசித்து வந்த வங்கதேசத்தினர் 121 பேரை போலீசார் கைது செய்தனர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.